தமிழகத்திற்கே உயர்ந்த சிறப்பு. அது போல நம் தலைவர்கள் என்றாலே சிறப்புதான். அதில் ஆக சிறந்த பெருந்தலைவராம் விருதுநகர் மாணிக்கம் காமராசரின் வலிமையும் எளிமையும் பற்றி தேன் போல சில துளிகளை சிதற வந்துள்ளேன். இனிப்பில் திகத்தட்டும் உங்கள் செவிகள். பெருந்தலைவர், விடுதலைக்காக போராடிய ஏராளமான தலைவர்கள் இருந்தாலும் பெருந்தலைவர் என பெயர் வர காரணம் என்னவாக இருக்கும்? எனக்குள் எழுந்த ஐயம். 9 ஆண்டுகள் சிறைவாசமா, 12 ஆண்டுகள் தமிழக காங்கிரசின் தலைமையா, 5 முறை சட்டமன்ற உறுப்பினரானதா, 4 முறை நாடாளுமன்ற உறுப்பினரானதா, 9 ஆண்டுகள் இந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்ததா, 2 பிரதமர்களை உருவாக்கி தந்ததா? இதெல்லாம் ஒரு தலைவனுக்கு ஏற்றவை. ஆனால் ஒரு தேர்தல் சூழலில் தோற்கக்கூடிய நிலையை தொண்டர்கள் கூறும்போது, ஆம் நாம் தோற்றுவிட்டோம் என்று தோல்வியை ஏற்றுக்கொண்டிருந்தார். வெற்றியை கொண்டாட தெரிந்திருந்தால் அவர் தலைவராக இருந்திருப்பார். தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் மன பக்குவமும் வலிமையும் இருந்ததால் தான் அவர் பெருந்தலைவராக இன்றைக்கும் போற்றப்படுகிறார். இன்றைய இளைஞர்களுக்கு மிகச் சிறந்த வழிகாட்டல் இதை விட வேறு என்னவாக இருக்க முடியும்? நான் இப்படி யோசிக்கிறேன். அந்த விருதுநகர் தேர்தலில் காமராஜர் தோற்று விடுகிறார். வெற்றி பெற்ற ஸ்ரீனிவாசனை பற்றி பேசவில்லை, தோற்று போன காமராஜரை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அன்று உலகம் வெற்றி பெற்றதாக ஸ்ரீனிவாசனை அறிவித்தது, ஆனால் காலம் காமராஜரை வெற்றி பெற்றதாக அறிவித்தது. ஆம், இந்த மண் வித்தியாசமான மண். எங்கெல்லாம் நதி நடந்து செல்கிறதோ அதன் முதுகுகளில் அணையை கட்டி நீர்ப்பாசனத்தை பெருக்கெடுத்து ஓடச் செய்த மனிதன் பெருந்தலைவர் காமராஜர் கட்டிய அணைகள் தான் இன்று வரை விவசாயத்திற்கும் நீர்ப்பாசனத்திற்கும் அடித்தளத்தை அமைத்திருக்கிறது. தனது 9 ஆண்டு கால பொற்கால ஆட்சியில் 15 அணைக்கட்டுகளை கட்டியவர். அவரின் வலிமையைப் போலவே அணைகளின் வலிமையும் இன்றளவு போற்றப்படுகின்றனவே. தமிழகத்தில் அறியாமை இருட்டில் அருந்தி கிடக்கும் குழந்தைகள் கல்வி ஒளியை பெற்றாக வேண்டும் என்று எல்லா திசைகளிலும் பள்ளிக்கூடங்களை திறந்தார். தடுக்கி விழுந்தால் தொடக்கப்பள்ளி, நடந்து சென்றால் நடுநிலை பள்ளி, ஓடி சென்றால் உயர்நிலை பள்ளி என்று கல்வி புரட்சி செய்தார். இங்கேதான் நான் நம்புகிறேன் அவர் சமூக விஞ்ஞானி என்று. ஏன் என்று கேட்பீர்களானால், கல்வி கற்று வெளியே வரும் மாணவர்கள் தொழிற்கல்வியை கற்க கல்லூரிகளையும் பொறியியல் கல்லூரிகளையும் திறந்து வைத்தார். படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கும் வகையில் தொழிற்பேட்டைகளை உருவாக்கினார். மத்திய அரசின் அனைத்து திட்டங்களையும் அமல்படுத்தினார். ICF ரயில் பெட்டி தொழிற்சாலை, ஆவடி டேங்க் தொழிற்சாலை, நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், நீர் மின் சக்தி, நிலக்கரியில் அனல் மின் சக்தி, கல்பாக்கம் அணுமின் சக்தி என்ற எல்லா திட்டங்களையும் அமல்படுத்தினார். அவருடைய ஆட்சி காலத்தில் தான் தமிழ் 1956 இந்த மாநில மொழி என்னும் சட்டம் உருவானது. காமராஜர் என்ற நாணயத்திற்கு 2 பக்கங்கள். ஒரு பக்கம் அவருடைய வலிமையான ஆட்சி என்றால், மறுபக்கம் அவருடைய எளிமையான வாழ்வு, குறைவு சார்ந்த வாழ்வு. அந்த வாழ்வை அவ்வளவு எளிதாக யாராலும் வாழ்ந்து விட முடியாது. இந்த இடத்தில் கண்ணதாசனின் கவிதை வரிகளே பொருத்தமாக இருக்கும் என நான் எண்ணுகிறேன். மாமதுரை நாட்டில் மறவர் படை நடுவில் தேமதுர தமிழ் பாடும் திருநாடார் தம் குலத்தில் வாழையடி வாழை என வந்த தமிழ் பெருமரபில் ஏழை மகன் ஏழை என இந்நமுதை நீ பிறந்தார். நிமிர்ந்தால் தலையிடிக்கும், நிற்பதற்கே இடம் இருக்கும். அமைவான ஒரு குடிலில் ஐயா நீ வந்துதித்தாய். தங்கமே தன் பொதுக்கி சாரலை சிங்கமே என்றழைத்து சீராக்கும் தாய் தவிர சொந்தம் என்று ஏதும் இல்லை. துணை இருக்க மங்கை இல்லை, தூய மண்டபங்கள் தோட்டங்கள் இல்லை. ஆண்டி கையில் ஓடி இருக்கும், அதுவும் உனக்கு இல்லையே. சமூக நலனுக்காக சகலத்தையும் துறந்து விடுகிற சன்னியாசிகள் கையில் கூட ஓடி இருக்கும். ஆனால் அந்த ஓடு கூட இல்லாத ராஜ ரிஷி காமராஜர் என்றால் அவரின் எளிமையை எவ்வாறு என்று கூறுவது? ஏழையாக பிறந்து ஏழையாக வளர்ந்து ஏழையாக வாழ்ந்த ஒரு மகத்தான ஞானியான காமராஜரின் வலிமையும் எளிமையும் போற்றி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, Selva Sanjay, for that informative and inspiring speech.